ஆரம்பத்திலிருந்தே அண்ணாமலை அவர்கள் பிஜேபியில் மிகப்பெரிய ஒரு பங்கு வகித்தவர். மத்தியில் மோடி எப்படி ஒரு பிரபலமோ ஒரு அடையாளமோ பாஜகவுக்கு, அது போன்று தமிழகத்தை பொறுத்தவரையில் அண்ணாமலை ஒரு அடையாளம். அது நம்ம மறுக்க முடியாத ஒன்று. குறிப்பாக அண்ணாமலை புறக்கணிக்கப்படுவதற்கு முக்கிய காரணமாக உட்கட்சி பூசல் தான் சொல்லலாம். நயினார் நாகேந்திரன் அவர்கள் அதில் மிகப்பெரிய ஒரு காரணியாக இருக்கிறார் என்று பேசப்பட்டு வருகிறது. அண்ணாமலை பொறுத்தவரையில் தனிக்கட்சியை துவங்குவதற்கு தான் அவர் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். தனிக்கட்சியை மேற்கொண்டு அவர் அடுத்ததாக அவருடைய அரசியல் பிரவேசம் எப்படி இருக்க போகிறது என்பது தான் அனைவருடைய எதிர்பார்ப்பு. குறிப்பாக அண்ணாமலை அவர்களுடைய இந்த அரசியல் அவருடைய கொள்கைகள் அது மாதிரி வெளிப்பட போகிறது. பாஜகவுடைய பி டீமாக வெளிப்பட போகிறதா? மாநிலத்தில் எந்த ஒரு அங்கீகாரம் இல்லாத பாஜகவுக்கு அண்ணாமலை எப்படி பி டீமா வேலை பார்க்க முடியும்? அமித்ஷா அவர்களுடைய ஒரு என்ன சொல்றது, அமித்ஷா அவர்களுடைய ஒரு வேறு ஒரு உருவமாக எடுத்துக்கலாம். அடுத்த கட்டமாக அண்ணாமலையை இந்த அரசியலில் உட்புகுத்தி அண்ணாமலையோடு ஒரு சில தலைவர்களை முன்னிறுத்தி இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை வாக்கை பிரிப்பதும் ஒரு திராவிட கட்சி ஒழிப்பதும் தான் இவர்களுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்கிறது. ஒரு திராவிட கட்சினா அதிமுகவை ஒழிப்பது மட்டும்தான் இவர்களுடைய முக்கிய ஒரு குறிக்கோளாக இருக்கிறது. ஒரு பக்கம் விஜய் அவர்களுடன் கூட்டணி அமைத்தால் அந்த பேச்சுகள் இருக்கிறது. ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் அந்த கட்சியை ஆரம்பித்து அவர்களுடைய அந்த கொள்கைகளை வெளிப்பட்டாலும் அது தாவேகாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலவீனமாகவே அமையும் என்று சொல்லலாம். பாஜகவை எந்த காலத்திலும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம், பாஜக தான் எங்களுடைய அரசியல் எதிரி என்று விஜய் சொல்கிற இடத்துல எல்லாம் சொல்கிறார். ஆமா, அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தோட உறுதியோட சொல்கிறார். அண்ணாமலை தானே வராரு. பாஜக அண்ணாமலையாக வந்தாலும் சரி, பாஜக அண்ணாமலையாக வந்தாலும் சரி, அவர் ஒரு மத்தியிலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு உளவாளியாகத்தான் பார்க்கப்படும். இப்ப எந்த கட்சியிலுமே யாரையுமே எடுக்க முடியாது சார். இப்ப நீங்க தனி கட்சியாக உருவெடுத்தால், தனி கட்சியாக இருந்து நீங்கள் கோலாட்சி செய்துவிட முடியுமான்றா அது ஜீரோ தான். ஏன்னா சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு தந்தி பிரவீன்ராஜ் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் அரவிந்த், சொல்லுங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் நடந்த இந்த கும்பகோணம் பிஜேபி மாநாடு, அண்ணாமலை புறக்கணித்தாரா இல்லை அண்ணாமலை புறக்கணிக்கப்பட்டாரா? புறக்கணிக்கப்பட்டார் என்று தான் சொல்லணும். ஆரம்பத்திலிருந்தே அண்ணாமலை அவர்கள் பிஜேபியில் மிகப்பெரிய ஒரு பங்கு வகித்தவர். இங்கே தமிழக அரசியலை பொறுத்தவரையில் அண்ணாமலை ஒரு நட்சத்திரம். மத்தியில் மோடி எப்படி ஒரு பிரபலமோ ஒரு அடையாளமோ பாஜகவுக்கு, அது போன்று தமிழகத்தை பொறுத்தவரையில் அண்ணாமலை ஒரு அடையாளம். அது நம்ம மறுக்க முடியாத ஒன்று. அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய அந்த புகழ் பாரதிய ஜனதாவில் மற்ற எந்த ஒரு தலைவருக்கும் இல்லை என்று தான் சொல்லணும். ஏன்னா கடந்த அவர் தேர்தலில் அவர் எந்த அளவுக்கு வாக்குகளை பெற்றார் என்பது அனைவருக்கும் தெரியும். குறிப்பாக அண்ணாமலை புறக்கணிக்கப்படுவதற்கு முக்கிய காரணமாக உட்கட்சி பூசல் தான் சொல்லணும். நயினார் நாகேந்திரன் அவர்கள் அதில் மிகப்பெரிய ஒரு காரணியாக இருக்கிறார் என்று பேசப்பட்டு வருகிறது. குறிப்பாக அண்ணாமலையுடைய அடுத்தடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் இதில் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அண்ணாமலைக்கு இளைஞர்களுடைய வரவேற்பு என்பது கணிசமாக இருக்கிறது. எப்படி என்றால், விஜய் அவர்களுக்கு எப்படி ஒரு இளைஞர்கள் படை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவை கொடுக்கிறதோ, சீமானுக்கு எப்படி ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு இளைஞர் படை ஆதரவு கொடுக்கிறதோ, அது மாதிரி மூன்றாவதாக நம்ம அண்ணாமலை பார்க்கலாம். இளைஞர்களுடைய வரவேற்பு அவருக்கும் இருக்கிறது. அது மறுக்க முடியாத ஒரு உண்மையாக தாங்க இருக்குது. அண்ணாமலை பொறுத்தவரையில் தனிக்கட்சியை துவங்குவதற்கு தான் அவர் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். தனிக்கட்சியை மேற்கொண்டு அவர் அடுத்ததாக அவருடைய அரசியல் பிரவேசம் எப்படி இருக்க போகிறது என்பது தான் அனைவருடைய எதிர்பார்ப்பு. குறிப்பாக அண்ணாமலை அவர்களுடைய இந்த அரசியல் அவருடைய கொள்கைகள் அது மாதிரி வெளிப்பட போகிறது. பாஜகவுடைய பி டீமாக வெளிப்பட போகிறதா, இல்லை அண்ணாமலை தமிழகத்திற்கு ஏற்ப ஒரு அரசியல் கொள்கைகளை முன்னெடுக்க போகிறாரா என்பது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். குறிப்பாக அண்ணாமலைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் வெளிச்சம் வருவதற்கு முக்கிய காரணமாக இந்த திராவிட கட்சிகள் 57 ஆண்டுகள் செய்த அந்த ஊழல்கள், இந்த மக்களிடையே ஏமாற்றிய அந்த அரசியல், இவை அனைத்துமே முன்னிறுத்தி தான் இளைஞர்களுடைய ஒரு வரவேற்பை அண்ணாமலை பெற்றார் என்று சொல்லலாம். அது குறிப்பாக விஜய் அவர்களும் அதை தான் கையாண்டு இருக்கிறார். இதற்கு முன்பு சீமான் அவர்களும்
அந்த அரசியலை தான் வந்து முன்னெடுத்திருக்கிறார். இல்ல அண்ணாமலை தனி கட்சின்ற வார்த்தையை பயன்படுத்துறீங்க. பேசும்போதே இது பாஜகவின் பி டீமா பிரதிபலிக்குமா அப்படின்றீங்க. பி டீம் அப்படின்னா ஏ டீம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்போ திமுக பி டீம் சொல்றாங்க, பாஜக பி டீம் சொல்றாங்க அப்படின்னா பாஜக மத்தியில் ஆளும் கட்சி, திமுக மாநிலத்தில் ஆளும் கட்சி. அதனால இந்த பி டீம்ன்ற பெயர் வருது. இதுல மாநிலத்தில் எந்த ஒரு அங்கீகாரம் இல்லாத பாஜகவுக்கு அண்ணாமலை எப்படி பி டீமா வந்து வேலை பார்க்க முடியும்? அமித்ஷா அவர்களுடைய ஒரு என்ன சொல்றது, அமித்ஷா அவர்களுடைய ஒரு வேறு ஒரு உருவமாக எடுத்துக்கலாம். அமித்ஷா அவர்கள் வந்து பல்வேறு வகையில் வந்து தமிழகத்தை எப்படியாவது கைப்பற்றி ஆகணும் என்ற பல்வேறு திட்டங்களை வந்து போட்டுக்கொண்டிருந்தார். அவருக்குடைய எந்த ஒரு திட்டங்களும் வந்து செல்லுபடியாகவில்லை. தமிழகத்தை பொறுத்தவரையில் எப்படியாவது பாஜக வந்து கால் ஊன்றிட வேண்டும் என்று முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. ஆரம்ப கட்டத்தில் அதற்கான முயற்சிகளை அண்ணாமலை வந்து எடுத்திருந்தார். இப்பொழுது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு வரவேற்பு, இப்போ ரசிகர் மன்றம் ஆரம்பிப்பதாக இருக்கட்டும், அடுத்த கட்டமாக அண்ணாமலையை வந்து இந்த அரசியலில் உட்புகுத்தி அண்ணாமலையோடு ஒரு சில தலைவர்களை முன்னிறுத்தி இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை வாக்கை பிரிப்பதும் ஒரு திராவிட கட்சி ஒழிப்பதும் தான் இவர்களுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்கிறது. ஒரு திராவிட கட்சினா அதிமுகவை ஒழிப்பது மட்டும்தான் இவர்களுடைய முக்கிய ஒரு குறிக்கோளாக இருக்கிறது. 2 திராவிட கட்சியில் தான் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மிகப்பெரிய அளவில் ஒரு பலத்தோடு இருக்கிறார்கள். இப்பொழுது விஜய் அவர்களுடைய வருகை இருக்கிறது. இருந்தாலும் இதில் நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, ஒரே கல்லில் 2 மாங்காய் என்பது போல தான். ஒரு பக்கம் விஜய் அவர்களுடன் கூட்டணி அமைத்தால் அந்த பேச்சுக்கள் வந்து இருக்கிறது. ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் அந்த கட்சியை ஆரம்பித்து அவர்களுடைய அந்த கொள்கைகளை வெளிப்பட்டாலும் அந்த கட்சியில் ஓபிஎஸ் போன்றவர், டிடிவி தினகரன், சசிகலா அம்மையார் இவர்கள்லாம் வந்து இடம்பெற்றாலும் அந்த கட்சி ஒரு பெரிய பலம் வாய்ந்த கட்சியாக அவர்கள் வந்து நிரூபித்தாலும் கூட கூட்டணி யாரை நோக்கி செல்வார்கள் என்ப ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. திமுகவை நோக்கி செல்வதற்கு வாய்ப்புகள் குறைவு, அதிமுகவை நோக்கி செல்வதற்கு வாய்ப்புகள் குறைவு. அப்படி என்றால் நீங்கள் நோக்கி செல்லக்கூடிய ஒரே இடமாக தாவேகா தான் இருக்கிறது. அவர்தான் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று சொல்கிறார். ஒருவேளை அண்ணாமலை வந்து தாவேகாவை நோக்கி சென்றால் அண்ணாமலை வந்து எப்பொழுதுமே அவர் இருக்கக்கூடிய இடத்துல அவரை மட்டுமே முன்னிலைப்படுத்திக் கொள்வார். இதுதான் உண்மை. அது வந்து தாவேகாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலவீனமாகவே அமையும் என்று சொல்லலாம். ஏற்கனவே பாஜகவால் தான் வந்து தாவேகா வந்து துவங்கப்பட்டது. விஜய் அவர்கள் மீது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, சங்கி என்ற ஒரு முத்திரை வந்து ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு, குத்துப்பட்டிருக்கு. அப்போ அதை நிரூபிப்பது போல ஆகிவிடும். விஜய் அவர்களிடம் வந்து ஒரு வேளை வந்து கூட்டணியில் இணைந்தால் நிச்சயமாக தாவேகா வந்து பாஜகவால் தூண்டப்பட்டு தான் துவங்கப்பட்டது என்பதை நிரூபிப்பது போல ஆகிவிடும். இது வந்து மிகப்பெரிய பலவீனத்தை விஜய் அவர்களுக்கு ஏற்படுத்திவிடும். தாவேகாவுடைய வாக்குகள் மிகப்பெரிய அளவில் சரியிறதற்கு அது ஒரு காரணமாக அமைந்துவிடும். என்னை பொறுத்தவரையில் அண்ணாமலை அவர்கள் தேசிய தலைமையில் ஒரு நல்ல ஒரு தேசிய அளவில் ஒரு பெரிய பொறுப்பை வாங்கி கொண்டு அவருடைய அந்த அரசியல் நகர்வுகளை அப்படியே நகர்த்தி செல்வது தான் வந்து சரியானதாக இருக்கும். தனி கட்சி துவங்குவதால் தனி கட்சி துவங்கி இந்த தமிழகத்தில் எந்த உண்மையும் செய்ய முடியாது. அவரால் என்ன பண்ண முடியும்? நீங்க ஏன் இப்படி பாக்குறீங்க? தாவேகோட போனாங்கன்னா சங்கி முத்திரை குத்துவாங்க பிஜேபி, அப்படி எப்படி எடுத்துக்க முடியும்? இப்போ அண்ணாமலையே அந்த கோட்பாடு சரியில்லைன்னு வெளியே வராரு அப்படின்னா தனி கட்சி தான். இதை நீங்கள் அமித்ஷா அதெல்லாம் வந்து அவங்கவுங்க யூகமாக வச்சுக்கலாம். அண்ணாமலை ஒரு படித்த நபராக ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியாக வரும் பட்சத்தில் இவர் ஃபெமிலியரான பேஸ் விஜய் அவர்கள் ஒரு நடிகர், ஒரு அறிவாளி இணையும் போது அது பலம் தானே. சரி, எப்படி மக்கள் வந்து எப்படி பார்ப்பாங்க? அண்ணாமலைக்கு ஆதரவு இந்த இந்துத்துவான்ற அடிப்படையில் கிடையாது, ஒட்டுமொத்தமாக எல்லா மதத்திலும் அவருக்கான ஆதரவு இருந்துகிட்டு தான் இருக்குது. அப்படி எப்படி சொல்ல முடியும்? இல்லை, நீங்கள் குறிப்பிடுவது சரியான விவாதம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே பாஜகவிலும் இருந்து வந்தவர் தான் சிடிஆர் நிர்மல்குமார் என்பது ஆர்எஸ்எஸ்ல ஒரு பங்கை வகித்தவர் என்றும் ஏற்கனவே தாவக மீது ஒரு பெரிய விமர்சனம் ஏற்கனவே இருக்கக்கூடியதை பார்க்கலாம். இது பொதுவான விமர்சனம். நான் சொல்வது அண்ணாமலை வருவதனால் விமர்சனம் இல்லாமல் அரசியல் இருக்கு. இல்லை சார், அரசியல் இருக்கும். அந்த அரசியல் வந்து இப்பொழுது 2026 நான் முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்கி மிகப்பெரிய அளவில் வாகை சூட போறேன் என்று சொல்லக்கூடிய விஜய் அவர்களுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடும். அப்போ விஜய் அவர்களுக்கு இந்த பின்னடைவு வந்து வாக்குகளை சரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா திமுகவை பொறுத்தவரையில் வருபவர்களுக்கெல்லாம் சங்கி முத்திரை குத்தி தான் அவர்கள் வந்து அவர்களுடைய எதிர்ப்பையை அழுத்தமாக வந்து தெரிவிப்பார்கள். இப்போ அண்ணாமலையை ஒரு ஆயுதமாக எடுத்துக்கொண்டு விஜய் அவர்களை தாக்குவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது, அழிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன் பாஜகவிலேருந்து திமுக போய் சேரலையா? பாஜகலேருந்து திமுக போய் சேர்றதுனால வந்து திமுகவுக்கு வந்து பலவீனம் ஏற்படுமா, பலம் ஏற்படுமான்னு பார்த்தீங்கன்னா பலம் தான் ஏற்படும். அந்த விமர்சனத்தை இவர்கள் வந்து பெரிதாக எடுத்து போறதில்லை. அதே விமர்சனத்தை அப்படி தான் ஹேண்டில் பண்ணிட்டு போகிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுவார நீங்கள் எடுத்துக்க முடியாது. ஏன்னா மக்கள் பார்த்து கொண்டிருக்க மக்களிடம் வந்து அந்த பிரதிபலிப்பு எப்படி போய் சேர்கிறது என்றுதான் பார்க்கணும். இந்த பிரதிபலிப்பு வந்து அண்ணாமலை அவர்களுக்கு வேண்டுமானாலும் ஒரு பலமாக இருக்கலாம்.
அண்ணாமலையுடைய அரசியலுக்கு வேண்டுமானால் அது ஒரு பலத்தை சேர்க்கலாம். ஆனால் விஜய் அவர்களுடைய அரசியலுக்கு அது பலவீனத்தை மட்டும்தான் வந்து காண்பிக்கும். இது வந்து பொதுவாக பார்த்திருந்தா விஜய் அவர்கள் செங்கோட்டையனை கூட எடுத்திருக்க மாட்டாங்க. செங்கோட்டையன் வந்து அண்ணாமலையும் செங்கோட்டையனும் ஒன்றல்ல. இல்ல நீங்க சொல்ற அண்ணாமலை 5 ஆண்டு காலம் தான் அரசியல் அனுபவம் பெற்றவர். செங்கோட்டையன் 50 ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் பெற்றவர். அது விமர்சனம் தான் நம்ம பேசுறோம். விமர்சனத்தின் அடிப்படையில் செங்கோட்டையின் மீது ஒரு மிகப்பெரிய விமர்சனம் வந்துகிட்டு இருக்கு, அடுத்த வாட்ஸ்அப் சம்பந்தமா வந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது கூட தன் கட்சியில் எதிர்கொண்டவர். அண்ணாமலை மீது நீங்க எந்த அடிப்படையிலும் அவர் பாஜகன்ற நிலைப்பாட்டை தாண்டி இந்த மத ரீதியாக அவர் கிடையாது. பாஜகவை எந்த காலத்திலும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம், பாஜக தான் எங்களுடைய அரசியல் எதிரி என்று விஜய் வந்து சொல்கிற இடத்துல எல்லாம் சொல்கிறார். ஆமா, அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தோட உறுதியோட சொல்கிறார். அண்ணாமலை தானே வராரு. பாஜக அண்ணாமலையாக வந்தாலும் சரி, பாஜக அண்ணாமலையாக வந்தாலும் சரி, அவர் வந்து ஒரு மத்தியில் இருந்து அனுப்பப்பட்ட ஒரு உளவாளியாகத்தான் வந்து பார்க்கக்கூடும். இப்ப எந்த கட்சியிலுமே யாருமே எடுக்க முடியாது சார். இப்ப நீங்க தனி கட்சியாக நீங்க உருவெடுத்தால், தனி கட்சியாக இருந்து நீங்கள் வந்து கோலாட்சி செய்துவிட முடியுமான்றா அது வந்து 0 தான். ஏன்னா அண்ணாமலை பொறுத்தவரையில ஏற்கனவே அவர் வந்து அரசியல்ல ஓரளவு ஃபெயிலியர் தான். அவர் யார்? அண்ணாமலை ஃபெயிலியர் தான். அவர் வந்து ஆரம்பத்துல முன்னெடுத்த எந்த அரசியல் நகர்வுகள் வந்து வெற்றி பெற்றிருக்கு? அதிமுகவுடன் கடந்த எண்ணிக்கை சீட்ல சொல்றீங்களா? அப்படி அதிமுகவுடன் கூட்டணி அமைத்திருந்தால் அண்ணாமலை வந்து நிச்சயமாக வெற்றி பெற்றிருப்பார். அவரை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் வந்து கிடைத்திருக்கும். கண்டிப்பா பாஜக வந்து ஒரு கணிசமான வாக்குகளை வந்து வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொண்டிருக்கும். ஆனால் தாங்கள் வந்து இந்த தமிழகத்துல ஒரு தனிப்பட்ட ஒரு ஆட்சியை செய்துவிட வேண்டும் என்ற வகையில முன்னெடுத்து வரும்போது அது அவர்களுக்கு ஒரு பெரிய குளறுபடிகளை தான் வந்து ஏற்படுத்தியது. இதுக்கு அதற்கு முக்கிய காரணமாக அவர் அமைத்த அந்த கூட்டணி வியூகங்கள் வந்து பார்க்கலாம். அது நீங்கள் கோயம்புத்தூரில் அவர் வந்து படுதோல்வி அடைந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கார். சாதாரண விஷயம் கிடையாது இது. நீங்கள் சொல்லலாம் இவ்வளோ வாக்குகள் வந்து பெற்றார், 11% வாக்குகளை பெற்றார்னா பாட்டாளி மக்கள் கட்சியோட வாக்குகள், இதர கட்சிகள். அப்படி பார்த்தா அதே நிலைமை தான் இப்போ விஜய்க்கும் வரும். அவர் தனியாக நின்றாருன்னா தோல்விதான். அப்போ கூட்டணி அடிப்படையில் அண்ணாமலை வந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த கட்சியிலும் செங்கோட்டையன் மாதிரி யாரும் நினைச்சுக்க தானே போறாரு. அண்ணாமலையுடைய வருகை வந்து அவருக்கு ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தும் என்பது எந்த பொதுவான கருத்து. நீங்க சொல்லக்கூடிய அந்த ஒரே வார்த்தை, இந்த சங்கி பாஜக முத்திரை மட்டும்தான் பலவீனத்தை ஏற்படுத்துன்றீங்களா அண்ணாமலை விஜயோடு சேர்ந்தால்? சார், அண்ணாமலை விஜயோடு சேர்வது வந்து அண்ணாமலையுடைய, அதான் நான் ஆரம்பத்தில் சொல்வது போல, அண்ணாமலை எந்த இடத்தில் இருக்கிறாரோ அவரை மட்டுமே முன்னிலைப்படுத்திக் கொள்ள விரும்புவார். இதை வந்து தாவேகாவுடைய தலைமை ஏற்றுக்கொள்ளுமா என்பது வந்து பெரிய சந்தேகம் தான். அவர் கூட்டணி கட்சி தானே, அவர் கட்சி ஆரம்பிச்சு கூட்டணி தானே வர போறாரு. நீங்க எப்படி வந்தாலும் சரி, அது வந்து தாவேகாவிற்கு ஒரு பலவீனத்தை ஏற்படுத்துவது தான் இங்க வெளியில தெரியக்கூட வெளிப்பாடாக இருக்கக்கூடும். அப்படி இருக்கும்போது அடுத்த கட்ட நகர்வுகள், நாங்கள் ஆட்சியை பிடிக்க போகிறோம் என்று வரக்கூடிய விஜய் அவர்களுக்கு பலவீனம் தான், அது பலம் சேர்க்காது. நிச்சயம் அதுதான் உண்மை. நீங்க சொல்ற கான்செப்ட்ல போனா 2 பக்கமே விஜய்க்கு நெகட்டிவ். அதாவது தனியா நின்னா யாரு கேட்டாலும், தனியா நின்னா அவர் மிகப்பெரிய அளவுல ஒரு பெரியாரான தொகுதிகளில் வெற்றி பெற்று தனியா நின்னா, ஆமா, விஜய் அவர்களுக்கு பொறுத்தவரையில அவருடைய ஒற்றை முகம் மட்டும்தான் அடையாளமாக இருக்கிறது. ஒவ்வொரு தொகுதியிலும் அவர்களுடைய வேட்பாளர்களை யாரை களம் நிறுத்தினாலும், களத்தில் இறக்கினாலும் விஜய் அவர்களுக்கு அவருடைய ஒற்றை முகம் தான் அவருக்கு. விஜய் அப்படி நினைச்சிருந்தா ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். விஜய் அப்படி நினைத்திருந்தால் நமது முகம் மட்டுமே போதும் நினைச்சிருந்தா செங்கோட்டையன் ஆட்கள் தேவையே இல்லை அவருக்கு. சார், அது வந்து கட்சியை பலப்படுத்துவது, கட்சியை பலப்படுத்துவது வேறு. அதுதான் செங்கோட்டையன் போன்ற ஆட்கள் வந்து உள்ள வரும்போது அவருடைய 50 ஆண்டு கால அரசியல் வந்து அவருக்கு அந்த அனுபவம் இவருக்கு பயன்படும். அவர் ஏற்கனவே ஜெயலலிதா அம்மையார் போன்றவர்களுக்கு பரப்புரை மேற்கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு கொடுத்தவர். விஜய் அவர்களுக்கு ஏற்கனவே அந்த ஒரு இதுல ஒரு பெரிய நெருடல்கள் இருக்கு பரப்புரையில. அதெல்லாம் வந்து சாத்தியப்படும். அவருடைய அரசியல் பங்கு என்பது மிகப்பெரிய பலத்தை சேர்க்கும். அரசியல் வரலாற்றுல இப்படி கிடையாது சார். நீங்க இது வரைக்கும் அரசியல் வரலாற்றை புரட்டி பாத்தீங்க அப்படின்னா 100%ல திமுகவும் அதிமுகவும் தனித்தனியாக 30% அதாவது இப்போ 20% இருக்கு நாடாளுமன்ற தேர்தல். ஆனால் எந்த வேலையும் அதிமுக பார்க்காம தான் 20% ஓட்டு எடுத்துச்சு. நீங்கள் 25 கூட வைங்க, 30+25 வச்சிங்கன்னா 55. இந்த அதிமுக திமுக மட்டுமே ஓட்டுகளை உடச்சிட்டு போகுது. பேலன்ஸ் 45 தான். அது எத்தனை கட்சிகள் இருக்கு எல்லாரும் பிரிக்கும் போது விஜய் 40 தனியாக எடுத்துட்டு சொல்றது எப்படின்னா, அண்ணாமலைக்கு ஒரு அண்ணாமலை அவர்களுக்கு வாக்கு சதவீதம் இருக்கு. அது வெற்றி பெறும் அளவிற்கு இருக்குமானா அது கிடையாது. வெற்றி பெற அங்கமாக இருக்கும் நான் சொல்றேன். அந்த அங்கமாக இருக்கும் என்பதே நீங்க சொல்லக்கூடியது எப்படின்னா, அண்ணாமலை திமுகவுடன் கூட்டணி அமைத்தால் மட்டும்தான் அந்த பலம் வந்து ஏற்படும். எப்படின்றீங்க? நீங்க சொல்லக்கூடிய அதுதான். அவர் வந்து விஜய் அவர்களிடம் வந்தா விஜய் அவர்களுக்கு ஒரு பலவீனம் தான். திமுகவுக்கு பலமா இருக்குன்றீங்க, ஏன் விஜய்க்கு பலவீனமா இருக்குன்றீங்க? விஜய்க்கு பலவீனம் தான் சார். விஜய் அவர்கள் மீது ஏற்கனவே ஒரு முத்திரை குத்தப்பட்டிருக்கு. நான் திருப்ப அதுதான் சொல்றேன். விஜய் அவர்கள் அந்த களங்கத்தை வந்து முயன்று கொண்டு இப்ப திமுக தான் சொல்றாங்க அண்டர் டீலிங் நடக்குது பாஜகவுக்கும் திமுகவுக்குன்னு. சார், அது உண்மை. அதாவது அண்டர் டீலிங் இருக்கிறதுனால தான் நான் சொல்றேன். அவர் அங்க போனா அவருக்கு வரவேற்பு இருக்கு, அவரை சேர்த்துக் கொள்வாங்கன்றது அதனால தான் சொல்றேன். நீங்க எந்த இடத்துல வந்து ஸ்டாலின் அவர்களுடைய அந்த
கொள்கைகள் வந்து எப்படி இருக்கு என்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எதிர்க்கட்சியாக இருக்கும்போது கருப்பு பலூனை பறக்க விட்டவர், ஆளுங்கட்சியாக மாறிய பிறகு வெள்ளை பலூனை பறக்க விட்டு அவர் வந்து வரவேற்பை தான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒரு பிரச்சனை என்னும்போது உடனடியாக டெல்லிக்கு செல்கிறார், பேசுகிறார், வருகிறார். பரந்தூர் புதிய விமான நிலையத்தை இங்கே கொண்டு வராங்க. மக்கள் எதிர்ப்புகள் இருக்கிறது. திராவிட கட்சி மக்களுக்கு ஒரு பெரிய நன்மையை செய்துவிடும், மக்களுக்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது, ஆண்டாண்டு காலமாக 50 ஆண்டு கால அரசியலை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு நிறைய நன்மைகளை செய்திருக்கக்கூடிய என்று சொல்லக்கூடியவர்கள் ஏன் இந்த பரந்தூர் புதிய விமான நிலையத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை? அப்போ இவர்களுக்குள்ள ஒரு பெரிய உறவு இருக்கிறது என்பது ஆரம்பத்திலிருந்து வெளிப்படக்கூடிய ஒன்று தான். இப்போ அண்ணாமலையுடைய வருகை விஜய் பக்கம் சென்றால் விஜய்க்கு பலவீனம் ஏற்படும். இதில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடியது என்னன்னா, இதில் திமுகவுடைய அந்த செயல்பாடும் இருக்கிறதா என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. அண்ணாமலை இப்போ தனிக்கட்சி துவங்குவதற்கு காரணம் திமுகவும் இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. இல்லை, நீங்கள் ஆரம்பத்தில் நான் கேட்ட கேள்வி, இந்த கும்பகோணம் அரசியல் வாழ்க்கையை அவருக்கு அழியக்கூடாது என்றால் அவர் தேசிய அளவில் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பொறுப்பை பெற்றுக்கொண்டு இல்லை அதுக்கு அவர் அந்த அரசியலை வந்து தொடர்ந்து பயணிக்கலாம். பாஜக அவரை கைவிடாது, பாஜக தலைமைக்கு அவர் துரோகம் செய்யக்கூடாது என்பதனால் நான் கைவிடாதுன்னு சொல்றேன். நீங்க தான் ஆரம்பத்தில் நான் கேட்ட கேள்விக்கு இந்த மாநாட்டுக்கு புறக்கணிக்கப்பட்டார் அப்படின்னு சொன்னீங்க. அவர் புறக்கணிக்கப்பட்டார் என்ன காரணம்? இவர் எப்படி பாஜக கைவிடாதுன்னு எப்படி நம்ப முடியும் சார்? நீங்க தேசிய தலைமைக்கும் மாநில தலைமைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. மாநில அளவில் அவருக்கு மிகப்பெரிய அளவில் எதிர்ப்புகள் இருக்கு. ஆனாலும் தேசிய அளவில் அவருக்கு அந்த வரவேற்பு இருக்க தான் செய்கிறது. அண்ணாமலை இந்த களத்தில் இறக்கிவிட வேண்டும் என்பது அவர்களுடைய முயற்சியாக கூட இருக்கலாம். ஒரு பக்கம் நான் முன்பு சொன்னது போல 2 திராவிட கட்சிகளில் ஒரு திராவிட கட்சியை வந்து ஒழித்து விட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய திட்டமாக இருக்கு. ஆனால் அந்த 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 திராவிட கட்சியில் இருக்கக்கூடியவர்களே இப்பொழுது வந்து 4ஆக சிதறிவிட்டார்கள். ஒரு பக்கம் ஏற்கனவே டிடிவி தினகரன் வெளியே வந்து அமமுக என்ற கட்சியை ஆரம்பித்து விட்டார். மறுபுறத்தில் ஓபிஎஸ் வந்து வெளியே வந்துட்டார், செங்கோட்டையன் வந்து வெளியே வந்துட்டார். இன்னும் நிறைய மாவட்ட செயலாளர்கள் வெளியே வர இருக்கிறார்கள், 3 சிட்டிங் எம்எல்ஏக்கள் வெளியே வர இருக்கிறார்கள் என்ற தகவல்கள் இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு இணைப்பு விழா தாவேக்காலே நடந்த போகிறதா இருக்கு. சிலர் வந்து திமுகவை நோக்கி பயணிப்பதாக இருக்கிறது. அப்போ அந்த அதிமுக என்பது ஏற்கனவே வந்து ஒரு சிதைந்த இருக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்கு. டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்தவரையில அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்பிலும் நீங்க பார்க்கலாம், அதிமுகவை அழித்து விட வேண்டும், அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி தலைமையை உடைத்து விட வேண்டும், இப்போ நம்ம சண்டை போட்டுக்கலாம், அப்புறம் நம்ம ஒன்று சேர்ந்துக்கலாம் என்பது தான் வந்து டிடிவி அவர்களுடைய ஒரு நிலைப்பாடும் சசிகலா அவர்களுடைய நிலைப்பாடும் இருக்கும் என்பது எது உண்மைதான். ஓபிஎஸ் அவர்களும் அதற்கு துணை இருக்கிறார் என்று பார்க்கலாம். ஏன்னா அதிமுகவை எப்படியாவது வந்து நம்ம உடைத்து விட வேண்டும், அதை அழித்து விட வேண்டும் என்பதான் இவர்களுடைய குறிக்கோளை தவிர அதிமுக ஒன்றிணைய வேண்டும், 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி வெற்றி பெற்று விட வேண்டும் என்ற எண்ணம்லாம் உங்களுக்கு கிடையாது. இல்ல நீங்க சொல்லக்கூடிய கூட்டம் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, அண்ணாமலை இது வந்து எல்லாருக்கும் பயன் தான், அண்ணாமலைக்கும் பயன். இல்ல நீங்க அண்ணாமலை எடப்பாடியுடைய தலைமையை உடைத்து விட வேண்டும். உடைத்து விட்டால் அடுத்ததாக அந்த கட்சி அதிமுக தலைமையை வந்து கைப்பற்றி விடலாம் என்பது இவர்களுடைய ஒரு திட்டம். இதில் அண்ணாமலையை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்று எதிர்பார்க்கலாம். வரக்கூடிய அரசியல் நகர்வுகள் அப்படித்தான் இருக்கும். இல்ல தேசிய அளவில் ஒரு பதவியை வாங்கிட்டு அண்ணாமலை போறதா சேஃப் அப்படின்ற மாதிரி சேஃப். நான் திரும்ப கேட்கறது அதே தான். விஜய் இருக்கிறார் தனியாக, பெரிய ஒரு வாக்கு அறுவடை செய்ய காத்திருக்கிறார். வரவங்களெல்லாம் வரவேற்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அதாவது எண்ணமே கிடையாது. எல்லாரையும் நான் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அவன் கட்சியில தாவேக்கள் செங்கோட்டையன் மாதிரி கட்சியில இணைய சொல்லலை. இப்போ எப்படி டிடிவி தினகரன் ஒரு பக்கம் இருக்கிறாங்களோ, இப்போ சசிகலாமையார் கட்சி தொடங்குறாங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் அண்ணாமலை கட்சியை தொடங்குறாரு. நான் எல்லாம் கட்சியாக சொல்றேன், தனி கட்சியாக ஆரம்பித்து கூட்டணியாக சேர்ந்தால் இதெல்லாம் விஜய்க்கு பலமாக இருக்கும்னு எப்படி யாருக்கிட்டான்னு சொல்லுவாங்க. நீங்க மட்டும்தான் இல்ல, அது வந்து பலவீனம் இல்ல, அது பலவீனம் தான். நான் மீண்டும் அதுதான் சொல்லுவேன் சார். உங்ககிட்ட ஒரு 10 ரூபாய் இருக்கு, அண்ணாமலை மீது ஏற்கனவே ஒரு பெரிய கரப்ஷன்ஸ் இருக்கு சார். அண்ணாமலை அவர்கள் வந்து ஊழல்வாதி என்பதை வந்து ஏற்கனவே வந்து வெளிப்படுத்திய திரு சவுக்கு சவுங்கர் அவர்கள் ஒரு பட்டியலை வந்து வெளியிட்டிருக்காரு. அண்ணாமலைக்கு எவ்வளவு சொத்துக்கள், எத்தனை கம்பெனி அவர் ஆரம்பித்திருக்கிறார் என்பதெல்லாம் வந்து அவர் வெளியிட்டிருக்காரு. நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு சென்ற பொழுது அண்ணாமலைக்கு தெரியாமல் ரைடை விட்டு அண்ணாமலைக்கு எவ்வளவு சொத்து இருக்கிறது என்பதை பாஜக தலைமை வந்து அலசி ஆராய்ந்து எடுத்து விட்டது. அதை தாண்டியும் அவர் சந்திக்கிறார், பேசுகிறார், உறவாடுகிறார், அவருடைய பாதுகாப்பை வந்து உறுதி செய்து கொள்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம். சரிங்களா? இவ்வளவு ஒரு விமர்சனங்கள் இருக்கக்கூடிய ஒருவரை வந்து நேரடியாக தன்னுடைய கட்சியில கூட்டணியில இணைத்துக் கொள்வாரா விஜய் என்பது சந்தேகம் தான். விமர்சனம் அவர்கள் மீது தான். அதான் சொல்றது, கட்சிக்குள்ள வர போறது இல்லை. அவங்க கட்சியில வந்தாலும் கூட்டணியில வந்தாலும் பலவீனம் என்பது தாவேக்காவிற்கு ஏற்படும். அது நீங்க நீங்க பார்க்கலாம். இப்ப நான் முன்பு குறிப்பிட்டது போல அண்ணாமலையை ஒரு ஆயுதமாக எடுத்து திமுக தாக்குவார்கள். அது வந்து விஜய் அவர்களுக்கு பெரிய பலவீனத்தை ஏற்படுத்தும். விமர்சனம் அரசியலில் செல்லுபடி ஆகாது. நீங்க 1000 விமர்சனம் வச்ச நபர்கள் எத்தனையோ 8 முறை எம்எல்ஏ இருக்காங்க. இதே செங்கோட்டையன்
இது கூட துரைமுருகன் மேல எத்தனை விமர்சனம் இருக்கு. அவர் இன்னும் அமைச்சராக தொடர்கிறார், தொடர்ந்து எம்எல்ஏவே இருக்கிறாரு. நீங்க செல்லுபடியாகாதெல்லாம் சொல்ல முடியாது. பட்டியல் தமிழகத்தை பொறுத்தவரையில பாஜகவுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு அலைகள் தான் வீசி கொண்டு இருக்கிறதே தவிர ஆதரவு அலை என்பது துளியும் கிடையாது என்பதுதான் நீங்க அப்படி ஆதரவு இல்லாத கட்சி தான் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியாக 18%, தனிக்கு பார்த்தா 11% வாங்கினாங்க. நீங்க சொல்ற அதே ஆதரவு இல்லாத 18% நீங்க பிரித்து கொள்ளலாம். 11% என்று நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள். ஆமா, நீங்கள் இப்போ தனித்து போட்டியிடும் போது அவர் வெளியே நிற்கும் போது பாஜக இருக்கக்கூடிய தொண்டர்களை பிரித்து கொண்டு தானே வெளியே வருவாரு. தன்னுடைய ஆதரவாளர்களோட நின்றுவாரா? அப்ப அந்த ஆதரவாளர்கள் பாஜக தொண்டர்கள் இல்லையா? நான் கேட்கிறது, அப்ப பாஜகவிற்கு ஒரு பலவீனம் ஏற்படுமா ஏற்படாதா என்பது நீங்க பாஜகவுக்கு பலவீனம் தான் அது. அண்ணாமலை வெளியே வந்தா இது நீங்க எப்படி விஜய்க்கு பலவீனம் சொல்ல முடியும்? சார், நீங்க பாஜகவுக்கு பலவீனமும் ஒரு பக்கத்துல நீங்க பார்க்கும்போது விஜய் அவர்களுக்கு பலவீனம் ஏற்படுவதற்கு தான் வாய்ப்பு. நீங்க எந்த வகையில எந்த ஊர்வத்துல நீங்க வெளியே வந்தாலும் நீங்கள் பாஜகவில் இருந்து தான் வெளிவருகிறீர்கள். அரசியல் கணக்கு வரலாறு நான் இது வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே கணக்கு தான். உங்ககிட்ட ஒன்று இருக்குன்னா சேருதுன்னா அது ஆட் ஆகும் தவிர மைனஸ் ஆகாது சார். எப்படி மைனஸ் ஆகுன்றீங்க? நீங்க ஆட் ஆகும்னு சொல்லலாம். நீங்க யாரை கூட்டிட்டு வரீங்க கூட என்பது தான் நீங்க இருக்கு கேள்வி. சரி, சரிங்களா? நீங்க எந்த தொண்டர்களோட பீகார்ல இப்ப நடந்தது என்ன? பீகார்ல நிதிஷ்குமார் தொடர்ந்து இருந்தார்ல, இப்ப அவங்க அதே சொல்லக்கூடிய அதே நிலைப்பாடக்கூடிய பாஜக பீகாருடைய நிலைமையும் நீங்க தமிழ்நாட்டு நிலைமையும் ஒப்பிடாதீங்க. அவர்கள் சாதிய மக்களுடைய வாக்குகளை அங்க என்டிஏ கூட்டணி அமைக்கப்பட்டது. சாதிய மக்களுடைய வாக்குகளை குறிவைத்து தான் யாதவ மக்களுடைய வாக்குகளையும் தலித் மக்களுடைய வாக்குகளையும் சிராக் பாஸ்வான் அவர்களுடைய தலைமையில் லோக் ஜனசக்தி அந்த வாக்குகளை குறிவைத்து தான் பீகார் தேர்தல் நகர்த்தப்பட்டது. 10% வாக்குகள் சிராக் பாஸ்வானுடைய அந்த கட்சி தான் பெற்றிருந்தது. அதுதான் ஒரு பெரிய வெற்றிக்கு காரணமாக அமைந்தது. நீங்க தமிழகத்தை பொறுத்தவரையில இங்க இருக்கக்கூடிய தலித் மக்கள் அவங்களுக்கு வாக்கு செலுத்துவாங்கன்னா அது சந்தேகம் தானே. திருமாவளவன் உங்களுக்கு பாஜகவுக்கு உங்களுக்கு ஆதரவு தெரிவித்து விட்டுருவாரா? இல்ல தனித்து அண்ணாமலை கட்சி துவங்கி வந்தாருன்னா அவருக்கு ஆதரவு தெரிவிப்பாரா? எதிர்ப்பு தான் நிலவும். தலித் மக்கள் ஏற்கனவே பாஜக மீது மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறார்கள். சரி, இப்ப இந்த சிறுபான்மை மக்கள் ஏற்கனவே அதிருப்தியில் இருக்கிறார்கள். அப்ப அது கிடைக்கக்கூடிய வாக்குகளும் சிதறிவிடும். இதுதான் புரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கு. அண்ணாமலை பலவீனமாக தான் இருப்பாரு. நிச்சயமா. ஓகே சார், அவரு அண்ணாமலை பலவீனமா இருக்கிறார், ரைட், ஓகே. விஜயின் இப்போதைய அரசியல் இப்படி செங்கோட்டை நினைந்த பிறகு நேற்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக தலைமையில் எடப்பாடி கூட்டமெல்லாம் பெரிய அளவில் கூட்டி காட்டினார். செங்கோட்டையன் வந்த பிறகு விஜயின் நகர்வுகள் என்னவாக இருக்கும் அடுத்து? செங்கோட்டையன் வந்த பிறகு செங்கோட்டையன் அவர்களுடைய அந்த கொங்கு மண்டலத்தை தக்க வைக்க விஜய் அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு திட்டத்தை தீட்டி வருகிறார். நிச்சயமாக ஏற்கனவே விஜய் அவர்களுக்கு பெரிய வரவேற்பு இருக்கிறது. அதிமுகலேருந்து வரக்கூடிய பல தொண்டர்கள் அதிமுகவை சார்ந்தவர்கள் விஜய் அவர்களை ஒரு எம்ஜிஆராக பார்க்கிறார்கள். எம்ஜிஆருக்கு பிறகு அடுத்து வரக்கூடிய ஒரு எம்ஜிஆராக பார்க்கிறார்கள். இதுதான் உண்மை. அப்போது விஜய் அவர்களை நோக்கி வருவதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது இன்று விஜய் அவர்கள் இருக்கக்கூடிய மக்கள் வரவேற்பு. அதை பார்க்கிறார்கள், வியக்குகிறார்கள். விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் அந்த வரவேற்பு இருக்கிறதா என்றால் அது கிடையாது. செங்கோட்டையன் அவர்களுக்கு எது மாதிரியான ஒரு வரவேற்பு ஏர்போர்ட்டில் இருந்தது என்பதை பார்த்துருப்போம். அவரை பார்க்கும்போதே அடுத்தடுத்த கட்ட அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த அடுத்த நிர்வாகிகளுக்கும் இது மாதிரியான ஒரு வரவேற்பு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆசை ஏற்படும். வரக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக நம்ம வெற்றி பெறுவோம் என்ற ஒரு பெரிய உறுதி அவங்களுக்கு கிடைக்கும். அதனை நோக்கி அவர்கள் பயணிப்பார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். நிச்சயமாக இங்கே போட்டி என்பது திமுகவுக்கும் தவேகாவுக்கும் என்ற அந்த களம் தான் இருக்கிறது தவிர யார் வந்தாலும் அதில் அட்லீஸ்ட் ஒரு 5% வாக்குகள் 10% வாக்குகளோடு வருவாங்க. நிச்சயமாக அண்ணாமலை அவர்களுடைய வருகை தவேகாவிற்கு பலவீனத்தை தான் சேர்க்கக்கூடும் என்பது என்னுடைய பொதுவான கருத்து. ஓகே சார், என்னுடைய பல்வேறு கேள்விகளுக்கும் நேரத்தை பதில் ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.